மூட்டையில நெல் அறுத்து கட்டி எல்லாம் ஒரு ஒரு ஆளா தூக்கி பண்ணுவேன். அப்ப போய் பிடிக்கத்தாண்டா. இன்னும் என்ன பண்றான் பாப்போம். இன்னும் என்ன பண்றான்னு பாப்போமே. ஓ ஐடியாவே ஐடியாதாடா. எல்லாம் ஃபர்ஸ்ட் ஆளுக்கு ஆளு தூக்கி விட்டு போறாங்க. அந்த லாஸ்ட்ல ஒருத்தன் ஒரு ஆள் தூக்க முடியாது. தூக்குறான். அப்படியே முட்டிக்கால வரையும் தூக்குறான் போறான். பத்துன்னு போறான். தூக்குறான் போறான். இதெல்லாம் நீ முடிச்சிட்டு பாத்துந்தாங்கற. எனக்கு வந்து பாத்தி செம கோவம். ஐயோ கொடுவாச்சாலி வெட்டிட்டு இருப்பியே. கொடுவாக்கத்தி எடுத்த. ஆனா வச்சேன். கிட்ட போயிட்டு பக்குன்னு போய் நின்னு. ஏண்டா கம்மியாச்சி. ஏண்டா கம்மியாச்சி. ஏண்டா ரோல் பண்ற? நான் ஒருத்தவ இங்க இருக்கேன். என்ன தூக்கி விடுறானா தூக்கி விட போறா. எதுக்குடா நீ தூக்கி ரோல் பண்ற? மாமா இவன் தூக்கி அங்க போறானா அவனுக்கு. வரவ ஐயரு மாமா. சரி. ஐயரு நீ கஷ்டப்படாத மந்தூர் நடக்காதுன்னு சொல்லிட்டு எங்க அண்ணன் தரம்பரை கொண்டு போய் ஜவுடியா பையில கொடுத்துட்டு வந்துருவான் நடுவாயில. அப்ப இவனை போய் காவல வைக்க. ஓடி போ. ஏய் சூயா. காவலே தேவை. திருமுறை நாடகம் பண்றத சேர்ந்த. இன்னும் அவர்க கூடிய இரவலத்தை சேர்ந்த. இன்னும் நடேசன் சொல்லக்கூடிய அண்ணாரவர்கள் கம்பெனியா கொடுக்கிற ரூபாய் 50 பேஜ். மாமா எதனா ஒரு ஆளு சொல்லி கிளம்பு. அப்படியானா காரணம் ஒன்றாச்சு தெரியுமா? அவன் ஒரு ஆளை நான் குறிப்பிட்டு வச்சுக்கிறேன். அவனை நான் சொன்னா தடையில்லாத அனுப்பி வைக்கிறேன். எனக்கு ஒரு சத்தியம் பண்ணு. யார சொன்னா நீ 13 முடியணும். அது சொல்லு. அதான் யார சொன்னா அனுப்பி வைக்கிறேன் சத்தியமா. அது இல்ல அவன் எப்படி அப்படி ஆள் தெரியுமா? நம்ம அனுப்ப போற ஆளு அர்ஜுனா. ஐயந்த உலகமே கூடிய ஒரு மிக்க வந்தாலும் அர்ஜுனா மாமா நான் என்ன வரக்கூடியவன் தோணாச்சாரி. என் மகனும் அறியாத பிள்ளை, சின்ன சிறு பிள்ளை. ஆமா. என் பிள்ளையை காவலைக்கு வச்சு சொல்கிறாய். இது நியாயமா மாமா? மாமா அங்க என்ன பண்ண போறான்? தர்மராஜா உட்காந்து இருப்பாரு. ஏ அபிமன்யா வாடா. ஏ அபிமன்யா வாடா. அந்த வெத்தலை பாக்கு டப்பா எடுத்தா. அந்த தண்ணி கொஞ்சம் இதான் பண்ண போறாங்க. வேற என்ன பண்ண போறாங்க? அப்படியே உணவகம் தான். அந்த திருநாச்சாரி வந்தாருன்னு வச்சுக்க. இந்த ஐயா பையன் கூட நம்ம என்ன பேசி கிடக்குது. டேய் உங்க அப்பா எங்கடா அப்படின்னு கேட்டு சரி உங்க அப்பா ஒருத்தர் நான் பேசிக்கிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போயிட்டு வருவாரு. அது ஒரு பொறமாவுக்கு புளியா மரம் அந்த ஆள் தான் சொல்றாருன்னா நீ கேக்குறிய. வரக்கூடியவன் தோணாச்சாரி. உங்க அப்பா எங்கடா அப்படி கேட்டுட்டு போயிடுவாருன்னு சொல்றேன். அந்த ஆளு போயிடுவாரு. ஆனா இப்பெல்லாம் 5 வயசுக்கு முன்னாடியே அது என்னென்ன கேட்டது பாரு. 5 வயசு அவளை குடிச்ச தாய்ப்பால் உதட்ட முட்டுது. அது வீண் சண்டைக்கு வருது என்கிட்ட. அது போல என் மகன் அபிமன்னனோ வாலிப வயது உடையவள். அந்த தோணாச்சாரிய ஒதுக்கி போனாலும் என் மகன் வழிகட்ட சண்டைக்கு போனா தோணாச்சாரி என் மகளை கொன்று விடுவார் மாமா. என் மகன் ஜெயிப்பாள மாமா. அப்பா வீரன்டா. வீரன் சாதாரண ஆள் இல்ல. அவன் வீரன் என்று மேல கூறி
சூர்யா, வல்லவனுக்கும் புல்லும் ஆயுதம்னு சொல்றாங்க பழமொழி. அது எல்லாத்துக்கும் இல்ல. நாமெல்லாம் ஒரு வேலைக்கு போனால் கத்தி எடுத்துன்னு போவோம், மம்டி எடுத்துன்னு போவோம், கோலாளி எடுத்துன்னு போவோம், கடப்பரை எடுத்துன்னு போவோம். வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம் சொல்றாங்களே, அந்த நார்னு சொல்லக்கூடிய ஐயருக்கு மட்டுமே அந்த அர்த்தம் தகும். போற வழியில எங்கன்னா 2 தெருப்பை, அந்த தெருப்பைக்கு பேரு புல்லுதான். வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம். அந்த தெருப்பிய ஒரு புடி அறுத்து அப்படியே இடுப்புல சொருக்குவாரு. வேற ஒண்ணு அவர் எடுத்து போக மாட்டாரு. மிஞ்சி எடுத்து போனா ஒரு சாகு பை 2 கை பை எடுத்து போவாரு. ஏன் சாகு பையில பச்சை அரிசியும், கை பையில பாவக்காய், வெண்டைக்காய், புடலங்காய், கத்திரிக்காய், கொத்தரக்காய், அதுவும் பச்சை பச்சை இருக்கணும். ஓம்பு காயக்கூடாது. அவர் வந்த மந்திரத்துல சொல்லிட்டு குடிக்கிறதுல அழின்னு வந்துருவாரு. அது மாதிரி வல்லவனுக்கும் புல்லும் ஆயுதம் சொல்லக்கூடிய வரக்கூடிய ஒரு ஐரி தஞ்சிரமாக என் பிள்ளையை கொண்டு விடுவார் மாமா. அச்சுடா அம்மா ஐயா இதயமா வாடி ஐயா இதயமும் வாடி நிற்கும் எழிலான இதயா கேரா ஐயா மதகாரி அவர் மட்டில்லா பலம் படைத்தோ ஐயா அதீதம் அறிய மாட்டாய் அவன் அவரை கடங்கா தூர அதறிய துரோண தன்னை பல்குமா வளர்ச்சிவானே பாத்தியா, அவனுடைய வீரம் உனக்கு தெரியாது. இப்ப என்னதான் சொல்றப்ப நீ பெத்தவங்களுக்கு தான் தெரியும்டா சூர்யா, பிள்ளையோடைய அருமையும் பெருமையும் குடிச்சாதான் தெரியும் குடியோட பெருமை. குடியோட போத பெருமை அது எவ்வளவு போதடா. பெத்தவங்களுக்கு தான் தெரியும் பிள்ளையோட அருமை பெருமை, குடிச்சவங்களுக்கு தான் தெரியும் குடியோட போத. மாமா, என் பிள்ளை அபிமன்னன் எப்படி அப்பட்ட ஆள் தெரியுமா? சரி, அவன் தினகரன் வடிவமுள்ள திறனாயது வாழும் அவன் களமுடன் தூச்சு கண்டினே அறியாத தனவேதோடு தன்னையே எதிர்ப்பானோதா பாடியே என்றால் உள்ள இவனுக்குதான் மாமன் பழகுது, எனக்கு மரிமாவன் இல்லையா? கூட்டு போன அவங்ககிட்ட அது ஏதாவது ஒண்ணுன்னா அது வந்து நம்ம வீட்டுல உட்காந்து அழுவுமா இல்லையா? அதுக்காகதான் எனக்கு ஒண்ணும் அக்கறை கிடையாது. மாமா நாராயணா மாமா இந்த சதியார மண்ணுக்கு ஆசைப்பட்டு எங்களுக்கு எங்க பங்காளியா வைக்க வரக்கூடிய கவனம் சொல்லக்கூடிய 100 பேருக்கும்
12 வருஷ காலமாக இவர் ராஜாக்களும் பத்தினி பாஞ்சாலியும் வனத்திலையும் மலையிலும் குன்றிலும் குகையிலையும் கனியை புதித்து சுடநீரை அழிந்து படுக்க பாயற்று மலை மீதும் குன்று மீதும் முள் மீது கல் மீதும் படுத்து 12 வனத்தை கழித்தோம். ஓராண்டு ஆக்காத உருவத்தை மாற்றி எங்கள் அண்ணன் தர்மன் கெக்கப்பட்டவராகவும் அண்ணாவையும் மாற்றி பலாயினாகவும் நானும் ஆணும் இல்லாமல் பெண்ணும் இல்லாமல் பேடியாகவும் என் தம்பி நகுல சகாதேவன் தாமக்கிரி தந்திரமாகவும் ஐவருக்கும் பத்தினியான பாஞ்சாலி படிப்பெண்ணு விரசாரணி பூமாலக்காரி ஜெயந்தரஜினி சொல்லக்கூடிய 5 நாமத்தோடு நாங்கள் அடைக்காலவில் நாடு சென்று ஓராண்டு கழித்தோம். மாமா கழித்து 13 முடித்து விட்டு தூதைக்கு சென்று வா என்று கேட்டவுடனே நீ தூதைக்கு சென்ற ஒரு போருக்கு நாள் வைத்து விட்டு வந்தாய். அந்த போரிலே வெல்ல வேண்டுமானால் தெரிந்தே ஒரு பிள்ளையை பறி கொடுத்தோம். எனக்கு நாயக்கண்ணிக்கு பிறந்த இந்த மாதத்திலே வெல்ல வேண்டுமானால் 32 அழகு உள்ள ஒரு ஆண் பிள்ளையை வீரமா காளையை பலி கொடுத்தார் அல்லவா? பாரத்தை ஜெயிக்க முடியும் என்று உரைத்ததும் 32 அழகு உள்ள புண்ணியவான் இந்த பாரத்தில் 4 பேரு. ஒன்று நீ, 2வது மாத்திரம் தாசாதிபதி சல்லிய மாமன். அந்த சல்லிய மாமனோ துரியோதன பங்கு சென்று விட்டார். 3வது நான். இந்த 3 செல்லா காசி ஆகிவிட்டு எனக்கு நாயக்கண்ணிக்கு பிறந்த நல்ல அறவாளை முதல் நாள் துவக்கும் முன்பாகவே வீரமா காலைக்கு பலி கொடுத்து இந்த பாரதத்தை துவங்கணும். மாமா எனக்கு 12 நாள் வரை இல்லாத சந்தோஷம் உன் முகத்தில் தெரிகிறது. உன்னுடைய வார்த்தையோ மாறுகிறது. உன் விதமோ ஒரு மாதிரியா இருக்கிறது. புதுமையுடனே என்று நீ சொன்ன இந்த வார்த்தை உன் தங்கை சுபத்திரை கேட்டால் ஆம்பளை எல்லாம் அனுப்ப ஆசைக்கு பொம்பளை கிட்ட 2 நிமிஷம் சுகத்துக்காக போறோம். அந்த 2 நிமிஷத்தை ஒரு பெண்ணானவள் கருவாக இருக்கக்கூடிய 300 நாள் 10 மாசம் சுமந்து வயிறு சரியத்துடன் அடுங்கள் பெற்றெடுத்து ஈ கடிக்காமல் எறும்பு கடிக்காமல் ஆராட்டி சீராட்டி பால் ஊட்டி தாளாட்டி வளர்ப்பது ஒரு குழந்தையை ஒரு பெண் அல்லவா? சுபத்திரைக்கு இருக்கிறது ஒரே ஒரு பையன் அல்லவா? சரி, அந்த வார்த்தை சுபத்திரவன் தங்கை காதில செவிலியை கேட்டா அங்கேயே அவர் ஆத்மா விட்டு விடுவாளே மாமா. என்னைக்கு இருந்தாலும் தெரியாத இருக்கு போது தண்ணி உள்ள இறங்கி குசு விட்டாது வெளியே தானே வரும். எப்படி இருந்தாலும் அதுக்காக என்ன பண்றது? சரி, இப்ப அவர்கிட்ட யாரு போய் சொல்றது? யாரு போய் சொல்லுவாங்க? இது உன் வீட்டு காரியம். அப்ப நாம விருந்தாளி வந்தோம். நம்ம நீ போய் சொல்லு. என்ன வாத்து வாத்து போய் அந்த வரும்போது யா வீட்டு காரியம் போய் மாமா. இந்த காலத்துல கட்டின ஆம்படியான்னு சொன்னா எந்த பொம்பளை மாமா கேக்குறா? அந்த அளவு நீங்க வச்சுக்கிறீங்க பொண்ணு மாமா. அதனால நான் போனா இந்த வார்த்தை சொன்னா அவ சூத்துல துணி இல்லாத ஆடுவா, மண்டல மாதிரி பிச்சிடுவா. அதனால மாமா நீயே தங்கச்சிய போய் தங்கச்சி கிட்ட போய் பதமா உக்காந்து எடுத்து சொல்லி அங்க சம்மதம் வாங்கி பின்னாடி வாட்டுமோ தோட்டத்தோயோ. சரி, அது நியாயம். சீக்கிரம் தம்பி, இங்க இருந்து போற சுபத்திர வீட்டுக்கு போயிட்டு சுபத்திர கிட்ட போயிட்டு சுபத்திர நடு அண்ணன் உன்னை எதனா கூட்டிட்டு வர சொன்னாரு. அப்படி சொல்லி இந்த விஷயத்தை அங்க போய் எனக்கு கட்டிட்டு போற
வைக்க மாட்டேன். நான் வரும்போது நான் பேசிக்கிறேன். ஆமாங்க. போய் சுபத்திரை கொண்டு வந்துறியா? கூப்பிடுறேன். போய் ஓடு. இப்படியாக ஆஹா. பகவான் பெற்றவர் ஆமா. அங்கேயாக இருக்கக்கூடிய சுபத்திரை அழைக்க சுபத்திரை தர்பார். ஆஹா